பிரபல நடிகர் விஜயகுமார் வீடு உட்பட சென்னையில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் கைவரிசை காட்டிய பிரபல திருடன் சிக்கியுள்ளார். 21 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவரை போலீசார் வளைத்தது எப்படி? மதுராந்தகம் திருமலை வையாவூர் பட்டுவாரி நகரைச் சேர்ந்தவர் 38 வயது முனுசாமி. கடந்த 2016ஆம் ஆண்டு நடிகர் விஜயகுமார் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிய வழக்கில் தொடர்புடையவர். அவர் மீது ஆவடி, திருமுல்லைவாயில், ஜே நகர், குளத்தூர், தலைமைச் செயலக காலனி, வில்லிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. சென்னை முழுவதும் கைவரிசை காட்டிய அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் 21 ஆண்டுகளாக போலீசாரிடம் பிடிபடாமல் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். கடந்த ஆண்டு இறுதியில் மீண்டும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் முனுசாமியை பிடிக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் திருமுல்லைவாயல் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். முனுசாமி மதுராந்தகத்தில் பதுங்கியிருப்பதாக திருமுல்லைவாயில் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர் தலைமையிலான போலீசார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள வையாவூரில் பதுங்கியிருந்த முனுசாமியை சுற்றி வளைத்து கைது செய்தனர். பல்வேறு திருட்டு வழக்கில் ஈடுபட்டு தலைமறைவாகிய அவர் போலீசார் தேடுவதை குறைத்ததும் ஆட்டோ ஓட்டுநராக பணி செய்து வந்துள்ளார். அவரை கைது செய்த போலீசார் திருமுல்லைவாயல் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி பின்னர் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் மற்ற காவல் நிலைய போலீசார் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். பிரபல திரைப்பட நடிகர் வீட்டில் திருட்டில் ஈடுபட்டதோடு பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருந்த குற்றவாளியை 21 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்து சிறையில் அடைத்த போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.